நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம இந்திரா இருக்காங்கல்ல, அவங்களோட ஐஏஎஸ் கனவுக்கு பயங்கரமான ஒரு ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கதிர் இருக்கார்ல, கதிர் வந்து ஒருத்தர் கூட வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கதிர் வந்து சொல்கிறாரு, டேய் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக எல்லாமே அமைஞ்சு போச்சு. கரெக்டாக ஃபோட்டோலையும் வீடியோலையும் நம்ம இந்திரா வந்து சிக்கிக்கிட்டா. ரெண்டுலேயுமே பணம் வாங்குற மாதிரி கரெக்டாக இருக்குது. அதை எடுத்து நீ வந்து டிவி சேனல் எல்லா இடத்துலையுமே போட்டு விட்ரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் 2 டைம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஃப்ளாஷ் நியூஸாக, அதாவது சேனலில் வந்து தொடர்ந்து அதே நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கணும், சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவரும் டிவியில் போட்டு விட்டுறாங்க. டிவியில் போட்டு விட்டேன்னு சொன்ன உடனேயும் நம்ம கதிர் வந்து அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ளே வர மாதிரி காட்டுறாங்க. ஹாலில் வந்து எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா நடக்குது, நம்ம குடும்பத்தில் என்னதாம்மா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. டேய் கதிர் என்னடா உனக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயா கேட்காங்க. அதை நான் சொல்கிறத விட நீ டிவிலேயே பாருமா, உனக்கே புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், டிவியை போடுறா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ரிமோட்டை வச்சு டிவி ஆன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஆன் பண்ண உடனே நம்ம இந்திராவோட நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்திரா வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து பணம் வாங்குற மாதிரி நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே ஜெயாவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா இது, பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, இவளை ஃபஸ்ட் இந்த வீட்டை விட்டு வரட்டுமா, இவள் இருக்கிறதுனால இங்கே 1008 பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தியா, இப்போ பார்த்தியா, நம்ம குடும்பமாவது நம்ம குடும்பத்தோட மானமே போச்சு. முன்னாடியாச்சும் போஸ்டர் ஓட்டி தான் அவள் மானம் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உலக பூரா டிவிலே பார்த்துருச்சு. நம்ம பேர் என்ன ஆகுறது, நம்ம குடும்பத்தோட பேர் என்ன ஆகுறது, நம்ம கம்பெனியோட பேர் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு போய் இந்திரா வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயா கூப்பிட்றாங்க. இந்திரா வந்து வந்து நம்ம காவியாவோட ரூமில் இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து வராங்க. வர சொன்ன உடனே காவியா இந்திரா வந்தோடனே என்ன இந்திரா பண்ணி வச்சுருக்க, உனக்கு என்ன அவ்வளோ கொழுப்பாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இந்திரா வந்து கேட்காங்க. டிவியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே டிவியை பார்த்தோன்னே அவங்க காசு வாங்குறது இது வந்து நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே என்ன இது கதிர் மாமா, அவர்கிட்ட போய் நீங்கள் தானே காசு வாங்க சொன்னீங்க, எனக்கு வந்து காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்ககிட்ட இந்த காசை கொடுக்க சொல்லி தான் என்கிட்ட கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்திரா சொல்கிறாங்க. பாத்தியாம்மா, பாத்தியா, முன்னாடி அப்படியே என் பக்கம் வந்து பிரச்சனையை திருப்பி விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏய் இங்கே பாருடி, எதுக்கு எடுத்தாலும் என் மகனே குறை சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன அவ்வளோ திமிராச்சா? இங்கே பாரு, நீ ஐஏஎஸ் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம், அதெல்லாம் நீ வீட்டுக்கு வெளியிலேயே வச்சுட்டு வந்துடணும். வீட்டுக்குள்ளே வந்துட்டு உன்னோட ஐஏஎஸ் திமிரெல்லாம் என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி நீ காட்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, வாழை ஒட்டா நறுக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜெயா வந்து இந்திராவை திட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.